له ونشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. وقد قال الله تعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال أيضا: يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد، فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. சர்வ புகழும் புகழ்ச்சியும் இப்பிரபஞ்சத்தை படைத்து பரிபாலனம் செய்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே சலாமும் சலவாத்தும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னலாரின் வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி வாழ்ந்து மரணித்த சஹாபாக்கள், அவர்களை தொடர்ந்தவர்கள், துயர்ந்தவர்கள், உலக முஸ்லிம்கள் அனைவர் மீதும் எம்மவர்கள் மீதும் என்றென்றும் எப்பொழுதும் நிலவட்டுமாக. வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹுடைய வார்த்தையாகிய அல் குர்ஆன் என்றும், வழிகாட்டுதல்களில் சிறந்தது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் என்றும், காரியங்களில் மிக மிக மோசமானவை மார்க்கத்தின் பெயரால் புதிய விடயங்களை, பிதஅத்துகளை உருவாக்குவது, மார்க்கத்தின் பெயரால் உருவாக்கப்பட்ட ஒவ்வொரு புதிய விடயங்களும் வழிகேடுகள் அனைத்தும் நாளை மறுமை நாளில் எம்மை நரகிற்கு இட்டுச் செல்லும் என்ற நபிமொழியை ஞாபகமூட்டியவனாக, இந்த உலகத்திலே அல்லாஹுவை நாங்கள் பார்க்காவிட்டாலும் ஒவ்வொரு கணப்பொழுதும் அடியார்கள் எவ்வாறு செயற்படுகிறார்கள் என்கின்ற விடயத்தை அவதானித்த வண்ணம் அல்லாஹு தஆலா இருக்கிறான் என்கின்ற எண்ணத்தோடு எதுவொன்றையும் இணை வைக்காமல் களப்பற்ற இஹ்லாஸோடு அல்லாஹுவை அஞ்சி வணங்கி வழிபடுமாறு எனக்கும் அப்பால் உங்களுக்கும் உபதேசித்தவனாக. அன்பார்ந்த உறவுகளே, அல்லாஹுடைய அடியார்களே, நாங்கள் அல்லாஹ்வினால் சங்கியாக்கப்பட்ட ரமலான் மாதம் எங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. அதற்குரிய ஏற்பாடுகளை தனிநபர் ரீதியாக, குடும்ப ரீதியாக, சமூக ரீதியாக பல தயாரிப்புகளை பல மட்டங்களிலும் செய்து கொண்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையில் அந்த ரமலானை பல மாதங்களுக்கு முன்னரிருந்தே அதற்குரிய ஏற்பாடுகளையும் தயாரிப்புகளையும் செய்ய வேண்டும் என்கிற ஆர்வத்தோடு தற்பொழுது ரமலானை நெருங்கிவிட்ட ஒரு நாளிலே நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் கால ஓட்டத்தை பார்க்கிற பொழுது ஹஜ்ஜுடைய காலம் வந்தால் அந்த ஹஜ்ஜை பற்றி, அதனுடைய கண்ணியம், அதிலே மனிதர்கள் நடந்து கொள்ள வேண்டிய முறைகள், அல்லது ஒவ்வொரு காலத்திலும் அதற்குரிய சிறப்புகள் வருகின்ற பொழுதெல்லாம் அந்தந்த காலகட்டங்களில் மனிதர்கள் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், இஸ்லாம் அந்த நாட்களில் எவ்வாறு அவர்களுக்கு வழிகாட்டுகிறது என்ற விடயங்களை எல்லாம் ஞாபகப்படுத்துவது அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்லுகின்ற பொழுது வதக்கிர் ஃபஇன்ன ذிக்ரா தன்ஃபஉல் முஃமினீன். நபியே, ஞாபகமூட்டுங்கள், அந்த ஞாபகமூட்டல்கள் மூமின்களுக்கு பிரயோசனம் அளிக்கக்கூடியதாக இருக்கும். இங்கு இன்றைய இந்த ஜும்மாவினூடாக நோன்பில் நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய விடயங்கள் என்ற ஒரு தலைப்பு தெரிவு செய்யப்பட்டிருக்கிறது. காரணம், இன்றைய சூழலில் வாழ்கின்ற ஈமானிய உறவுகளை நாங்கள் பார்க்கிற பொழுது எங்களுடைய நிலைகள், வாழ்க்கையினுடைய அந்த ஓட்டத்திலே நாங்கள் அப்படியே கடந்து செல்கிறோம். இஸ்லாமிய மார்க்கத்தில் இருக்கிற சட்டதிட்டங்கள், இஸ்லாமிய மார்க்கம் சொல்கின்ற விடயங்கள் காலத்தால் எங்களுக்கு மறக்கடிக்கப்படுகின்றது என்பதுதான் உண்மை. உதாரணமாக, 2 பிள்ளைகளை பெற்றெடுத்த ஒருவர் 3வது பிள்ளை பெறுகின்ற பொழுது
2 பிள்ளைகளுக்கு இஸ்லாமிய கடமைகளை செய்தவர் 3வது பிள்ளை பெற்றெடுத்த சந்தர்ப்பத்திலும் மௌலவி கிட்ட ஓடி போய் நான் பிள்ளை கிடைச்சிட்டு ஆம்பளை பிள்ளை எப்படி செய்யணும், என்ன செய்யணும், அதில் சட்டத்திட்டம் என்ன என்று மீண்டும் 2 பிள்ளைகளை கடந்து பெற்ற ஒரு பெற்றோர், ஒரு தந்தை, ஒரு தாய் அந்த உலமாக்களை அணுகி கேள்விகளை கேட்கிற ஒரு சந்தர்ப்பத்தை நாங்கள் பார்க்கிறோம். காரணம் என்னவென்றால், காலோட்டத்திலே ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு மாதமும் நாங்கள் கடந்து செல்கிற இபாதத்துக்கள் அப்படியே மறக்கடிக்கப்படுகின்ற ஒரு சூழலில் நாங்கள் வாழ்வதை பார்க்கிறோம். அன்பார்ந்த உறவுகளே, இஸ்லாமிய மார்க்கம் எங்களுக்கு ஒவ்வொன்றையும் அழகான முறையிலே தெளிவாக வழிகாட்டி இருப்பதை பார்க்கிறோம். அடிப்படையாக நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டிய, ஆழமாக உள்ளத்திலே பதிவு செய்ய வேண்டிய ஒரு விடயம் என்னவென்று சொன்னால், மார்க்கம் ஒரு சட்டத்தை கடமையாக்குகிறது என்று சொன்னால் அது அல்லாஹ்வும் அவனது தூதரும் எங்களுக்கு கடமையாக்கி இருக்க வேண்டும். ஒரு விடயத்தை இவ்வாறு செய்ய வேண்டும், இவ்வாறு செய்யக்கூடாது என்று சொல்லப்படுகிறது என்றால் அதற்குரிய அடிப்படை அல் குர்ஆனும் அஸ்ஸுன்னாவும் எங்களுக்கு வழிகாட்டி இருக்க வேண்டும். தொழுகை இவ்வாறு தான் தொழ வேண்டும், ஜக்காத்து இவ்வாறு தான் கொடுக்க வேண்டும், அதே போன்று ஹஜ்ஜு இவ்வாறு தான் செய்ய வேண்டும், திருமணம் இவ்வாறு தான் நடத்தப்பட வேண்டும், ஜனாசா அது இவ்வாறு தான் நடக்கப்பட வேண்டும், குளிப்பாட்டப்பட வேண்டும் என்ற அனைத்து வழிகாட்டலும் எங்களுக்கு இஸ்லாமிய மார்க்கம் தெளிவாக சொல்லி தந்திருக்கிறது. இதிலே எந்தவித மாற்று கருத்தும் சந்தேகமும் எங்களுக்கு வந்துவிடக்கூடாது. அந்த அடிப்படையில் தான் இஸ்லாமிய மார்க்கம் நோன்பு எவ்வாறு நோட்கப்பட வேண்டும் என்பதை அழகாக எங்களுக்கு வழிகாட்டி இருக்கிறது. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு எவ்வாறு நோட்க வேண்டும், எவ்வாறு திறக்க வேண்டும், நோன்பாளி என்ன என்ன விடயங்களை செய்யலாம் செய்யக்கூடாது என்பதையெல்லாம் எங்களுக்கு தெளிவாக வழிகாட்டி இருக்கிறார்கள் என்ற விடயத்தை நாங்கள் ஆழமாக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆனால் நடைமுறையில் தவறவிடுவதை பார்க்கிறோம். நடைமுறையிலே இஸ்லாம் ஒன்றை சொல்லி தந்திருக்கிறது, ஆனால் அதற்கு மாற்றமாக நாங்கள் செய்கிற ஒரு வழக்கத்தை நாங்கள் இன்றைக்கு பரவலாக பார்க்கிறோம், அல்லாஹ்வினால் அருள் செய்யப்பட்ட சிலரை தவிர. அன்பார்ந்த உறவுகளே, அதிலே முதலாவதாக நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விடயம் என்னவென்று சொன்னால், நோன்பு காலங்களிலே எங்களுக்கு அதிகமானவர்கள் இன்றைக்கு என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், நியத்து நோன்புக்காக செய்கிறோம். அந்த நோன்பிலே நியத்தை நாங்கள் நாவினால் மொழிகின்ற பலரை நாங்கள் பார்க்கிறோம், அல்லாஹ்வினால் அருள் செய்யப்பட்ட சிலரை தவிர. இஸ்லாமிய மார்க்கம் இந்த நோன்பிற்காக வைக்கிற நியத்தை நாவால் மொழிய வேண்டுமா, அதை சொல்லிக் கொடுத்து அந்த நடைமுறை இஸ்லாமிய மார்க்கம் எங்களுக்கு வழிகாட்டி இருக்கிறதா? அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நியத்தை நாவால் மொழிந்து அதனை சஹாபாக்களும் மொழிந்து சஹாபாக்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் என்று பார்த்தால் எங்கும் ஒரு நபிமொழியை கூட நவைத்து சௌமகதின் என்று சொல்லி இரவு தொழுகைகள் தொழுத பிறகு பள்ளி வாயிலில் இமாம்கள் சொல்லிக் கொடுக்கிறார்கள், மஅமூம்கள் சொல்லுகிறார்கள், அல்லது வீடுகளில் இருக்கிற பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கிறார்கள். இந்த நடைமுறை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்ததாக, சொல்லியதாக, சஹாபாக்களுக்கு சொல்லிக் கொடுத்ததாக, சஹாபாக்கள் சொல்லி அங்கீகரித்ததாகவோ எந்தவித ஒரு நபிமொழியை கூட எங்களால் காண முடியாது. அவ்வாறு இருக்க இந்த நியத்து நாவால் மொழிகின்ற ஒரு வளமை எங்களுக்குள் எப்படி உருவானது சகோதரர்களே? அல்லாஹு தஆலா பாதுகாக்க வேண்டும். இந்த நடைமுறை இஸ்லாமிய மார்க்கத்தில் இல்லாத ஒன்றை இந்த நோன்பிலே நாங்கள் நியத்தை நாங்கள் நாவால் மொழிந்து ஆரம்பிக்கின்ற பொழுதே பிழையாக ஆரம்பிக்கிறோம். ஆனால் நியத்து என்பது நோன்பிற்கு கட்டாயம், அதை ஒருவர் உள்ளத்தால் நினைத்து ஆக வேண்டும். எந்தவித இபாதத்தாக இருந்தாலும் இன்னமல் ஆமாலு பின்னியாத், எண்ணங்களை கொண்டுதான் ஒவ்வொருவருடைய இபாதத்துக்களும் செயற்பாடுகளும் இருக்கின்றன என்று அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். நியத்து இல்லை என்றால் அவருக்கு நோன்பு கிடையாது, தொழுகை கிடையாது, ஜக்காத்து கிடையாது, எந்தவித இபாதத்தும் நியத்து பிழை என்றால் ஏற்றுக்கொள்ளப்படாது, சுருட்டி வீசப்படும். அப்படி இருக்க நியத்தை நாவால் மொழிகிறோம் என்றால் இந்த முறை தெளிவாக பிழை என்பதை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு இபாதத் அதற்குரிய முறை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்திருக்க வேண்டும். அவர் கற்றுத்தராத ஒன்று எவ்வாறு மார்க்கமாகும்? இல்லை இல்லை இதுதான் சரி என்று சொன்னால் அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மார்க்கத்தை மறைத்து விட்டார்களா?
அல்லாஹு தஆலா மார்க்கத்தை அல்லாஹ்வின் தூதருக்கு கற்றுக் கொடுக்காமல் விட்டுவிட்டானா? நாங்கள் தான் புதிதாக அதனை தெரிவு செய்து கண்டுபிடித்திருக்கிறோம். உறவுகளே, அல்லாஹு தஆலா பாதுகாக்க வேண்டும். இப்படியான நிலைப்பாட்டில் இருக்கிறவர்கள், உதாரணமாக தொழுகைக்கு நாங்கள் என்ன செய்கிறார்கள்? நியத்தை நாவால் மொழிகிறார்கள். இந்த முறையும் தெளிவான பிழை. எங்காவது ஒரு நபிமொழி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையிலே நிற்கிற பொழுது நியத்தை நாவால் மொழிந்தார்கள், நோன்பு பிடிக்கிற பொழுது நியத்தை நாவால் மொழிந்தார்கள், நியத்தை கற்றுக் கொடுத்தார்கள் என்ற இந்த வாசகங்கள் அடங்கிய ஹதீஸுகள் எங்காவது இருக்கிறதா? எங்குமே தேட முடியாது. தேடினாலும் கண்டுபிடிக்க முடியாது. மறுமை நாள் வரைக்கும் இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்தார்கள் என்ற ஒரு செய்தியை கூட சஹீஹான அடிப்படையிலே காட்ட முடியாது. எனவே உறவுகளே, நோன்பிற்கு முதல் நாங்கள் நியத்தை உள்ளத்தில் வரவைத்துக் கொள்ள வேண்டும். இதில் இரண்டு விதமான கருத்துக்கள் சொல்லப்படுகிறது. ஒன்று, மாத ஆரம்பத்தில் ஒருவர் என்ன செய்கிறார்? நான் மாதம் முழுவதும் நோன்பு பிடிக்க வேண்டும் என்ற நியத்தை உள்ளத்தில் ஏற்படுத்துகிறார் என்று சொன்னால் அது போதுமானது. அவர் ஒவ்வொரு நாளும் எழும்புகிற பொழுது நோன்புடைய நியத்தோடு தான் அவர் எழும்புகிறார். எனவே அவர் என்ன செய்ய தேவையில்லை, ஒவ்வொரு நாளும் நோன்புக்காக நியத்து வைக்க தேவையில்லை என்று கருத்தும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன செய்தியை ஆதாரமாக வைத்து, மல்லம் யுபையித்து சியாம கப்லல் ஃபஜர், யார் ஒருவர் ஃபஜ்ருக்கு முன்னால நியத்தை தனது உள்ளத்திலே கொண்டு வரவில்லையோ, நியத்தை தன் உள்ளத்திலே ஃபஜ்ருக்கு முதல் இரவிலே ஒருவர் ஏற்படுத்தவில்லையோ, ஃபலா சியாம லஹு, அவருக்கு நோன்பே கிடையாது என்று சொன்னார்கள். அந்த ஹதீஸை ஆதாரமாக வைத்து சொல்கிறார்கள், ஒவ்வொரு இரவிலும் ஒவ்வொருவரும் நியத்தை கட்டாயம் உள்ளத்தில் கொண்டு வர வேண்டும், அந்த நியத்தோடு தான் தூங்க வேண்டும் என்று சொல்லி இந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொல்கிற பொழுது, நியத்து இவ்வாறு நாவால் மொழியப்படுவதல்ல, நியத்தை உள்ளத்தில் நான் நோன்பு நோக்க வேண்டும் என்ற எண்ணத்தை உள்ளத்தில் கொண்டு வந்து ஒருவர் அந்த நியத்தோடு இருப்பதுதான் நியத்து என்பது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த வழிமுறை. நாவால் மொழிவது என்பது பிழையான ஒரு நடைமுறை என்பதை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று நியத்திற்கு அடுத்ததாக ஸஹர் செய்கின்ற விடயம். இந்த ஸஹர் செய்கின்ற விடயத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸஹருடைய நேரம் எவ்வளவு, அந்த ஸஹர் நேரம் எந்த நேரத்தில் ஆரம்பிக்கிறது, எங்கு முடிவடைகிறது என்ற விடயத்தை எல்லாம் தெளிவாக கற்று தந்திருக்கிறார்கள். சிலருடைய நடைமுறை எப்படி என்றால், நள்ளிரவு நேரம் 2 மணி அல்லது அதற்கு முதல் சாப்பிட்டு விட்டு ஸஹர் என்ற நியத்தோடு என்ன செய்கிறார்கள்? தூங்கி அப்படியே சுபகுக்கு எழும்புகிறாங்க. இன்னும் சிலர் 2 மணி 3 மணி என்றெல்லாம் ஸஹர் செய்து விட்டோம் என்று சொல்கிற ஒரு வளமையை பார்க்கிறோம். இன்னும் ஒரு சாரரை பார்த்தால் அடிச்சு பிடிச்சி எழும்பி சுபகுக்கு பாங்கு அண்ணா என்ன சொல்ல போது என்று இருக்கிற கொலை ஸஹரை சாப்பிட்டும் ஸஹர் செஞ்சும் செய்யாமலும் ஸஹர் செய்கிற ஒரு வழிமுறையை பார்க்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த ஸஹர் எவ்வாறு இருந்தது? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருந்து நோன்பு பிடிக்கிறாங்க. அந்த சந்தர்ப்பத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் வீட்டில் ஸஹர் செய்துவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் தொழுகைக்காக சுபஹ் தொழுகைக்கு பள்ளி வாயிலுக்கு செல்கிறார்கள். இந்த செய்தி அறிவிக்கிற பொழுது கேட்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஸஹர் செய்ததற்கும் பள்ளி வாயிலுக்கு வந்ததற்கும் இடைப்பட்ட நேரம் எவ்வளவு இருந்தது? அப்போ சொல்கிறார்கள், 50 வசனங்கள் ஓதக்கூடிய அளவிற்குரிய நேரம் அந்த ஸஹர் செய்ததற்கும் சாப்பிட்டதற்கும் அதானுக்கும் இடையில் இருந்தது என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவ்வளவு டைம் எடுத்துக்கொண்டாங்க என்று சொல்றதை பார்க்கிறோம். இன்னொரு ஹதீஸ்ல அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, இதா சமிஅ அஹதுக்குமுன் நிதா, உங்களில் ஒருவர் அதான் சொல்லுவதை கேட்பாராக இருந்தால், இன்றைக்கு ரேடியோவில் எல்லாரும் ஸஹர் டைமில் ரேடியோ யூஸ் பண்ணுவாங்க. அந்த ரேடியோவில் என்ன செய்ய சொன்னால், அதான் சொல்வதற்கு ஒரு 5-10 நிமிஷத்துக்கு முதல் ஸஹர் முடியும் நேரம் என்று சொல்லி உண்டு. அல்லது இந்த டைமில் நோன்பு காலங்களில் சில கலண்டர்கள் இஷ்யூ பண்ணுவாங்க. அந்த கலண்டரில் தொழுகை நேரம் நோன்பு எல்லாத்தையும் போட்டு ஸஹர் முடியும் நேரம் என்று சொல்லி சுபகுடைய அதானுக்கு முன்னால் ஒரு நேரத்தை குறிப்பிட்டிருப்பார்கள். இந்த நேரம்
அடையாளப்படுத்துவது என்பது இஸ்லாமிய மார்க்கம் காட்டித்தராத. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு அதானுக்கு முன்னர் ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷத்துக்கு முன்னர் சஹர் நேரம் முடிஞ்சிட்டு என்று சொல்லுகின்ற நடைமுறை இஸ்லாத்திற்கும் அந்த நேரம் குறிப்பிடுவதற்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. ஹதீஸில் நாங்கள் பார்க்கிற பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, ஒருவர் சாப்பிட்டு கொண்டிருக்கிறார். அந்த சந்தர்ப்பத்தில் அவர் சாப்பிட்டு முடியல, அதான் சொல்லிட்டு அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, உங்களோட ஃபலா தலஉஹு, சாப்பாடு அப்படி கையில் இருக்கிற டைமில் ஒருத்தர் தப்பி தவறி அதான் சொல்லிட்டு என்று சொன்னால் அதை வச்சு விட வேண்டாம். ஹத்தா யக்லிய ஹாஜத்துஹு மின்ஹு, அவர் அதிலிருந்து தனக்கு தேவையான அளவு சாப்பிட்டு முடிக்கும் வரைக்கும் என்ன செய்ய வேண்டாம், வைத்து விட வேண்டாம். அப்போ அதான் சொல்லுகின்ற வரைக்கும் ஒருவர் சாப்பிட முடியும் என்பது, சஹர் செய்ய முடியும் என்பது இந்த நபிமொழியிலிருந்து தெரிவாகிறது. ஆனால் நாங்கள் இதிலிருந்து மாற்றமாக கொண்டு விளங்கக்கூடாது. நிரப்பமாக ஃபுல்லாக சாப்பிட ஸ்டார்ட் பண்ணுறோம், அதான் சொல்லுது, அப்படியே சாப்பிட்டு பிடிச்சி வயிறார அந்த சிஸ்டம் இல்லை. ஒருத்தர் சாப்பிட்றார் எதாச்சியாக அதான் சொல்லுது என்று சொன்னால் அவர் சாப்பிட்டு முடிச்சுட்டு அல்லது தனது தேவைக்கு இன்னொரு 2 வாயை சாப்பிடலாம் என்றால் அது போதுமாக இருந்தால் அதனோடு நிறுத்திக் கொள்ள வேண்டும். அப்போ சஹர் முடிவு என்பது நாங்கள் அதான் சொல்வதற்கு 5 நிமிஷம் 10 நிமிஷத்துக்கு முதல் அல்ல. சஹர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதான் சொல்லுவார்கள் சஹரிற்காக. அப்போ அந்த டைமில் நீங்கள் சாப்பிடுங்கள், உண்ணுங்கள், பருகுங்கள். அப்துல்லா பின் உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு அதானை கேட்டால் சாப்பிடுவதை நிறுத்துங்கள் என்று சொன்னார்கள். அப்போ அதான் சுபஹுடைய அதான் சொல்லுகின்ற வரை எங்களால் சாப்பிட முடியும். அப்போ இரவினுடைய கடைசி பகுதியின் ஆரம்பத்திலிருந்து 50 வசனங்கள் ஓதுகின்ற அளவு நாங்கள் எடுப்பது என்பது இரவினுடைய கடைசி பகுதியும் அதான் சொல்லுகின்ற வரைக்கும் நாங்கள் சஹருடைய நேரம் என்பதை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று இதில் இன்னும் ஒரு விடயத்தை நாங்கள் தெளிவாக புரியணும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இஃப்தாருடைய நேரத்தை எவ்வாறு எங்களுக்கு நடைமுறைப்படுத்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி தந்தாங்க என்று சொன்னால், லா தஸாலு அலா உம்மதி பி கைரின் மா அஜ்ஜலுல் ஃபித்ர், நோன்பு திறத்தலை அவசரப்படுத்தும் காலமெல்லாம் எனது சமூகம் நலவிலே இருந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னார்கள். இந்த அவசரப்படுத்துதல் என்ற விடயத்தை மையமாக வைத்து சிலர் அதான் சொல்வதற்கு முன்னாலே என்ன செய்கிறாங்க, நோன்பு திறக்கிறாங்க. இன்னும் சிலர் அதான் சொல்லி முடிஞ்ச பிறகு நோன்பு திறங்க ஆரம்பிக்கிறாங்க. இன்னும் சிலர் நான் இந்த பள்ளிக்கு தான் போகிறேன், அந்த பள்ளியில் அதான் சொல்லும் வரைக்கும் நான் என்ன செய்ய மாட்டேன், நோன்பு திறக்க மாட்டேன் என்று சொல்கிற நடைமுறைகளை சிலர் நடைமுறைப்படுத்துவதை பார்க்கிறோம். ஆனால் நோன்பு திறப்பதற்குரிய அடையாளம் அதான் சொல்வது கிடையாது. சூரியன் மறைந்தவுடன் நோன்பு திறக்க வேண்டும் என்பதுதான் மார்க்கத்தினுடைய கட்டளை. அப்போ இந்த சூரியன் மறைவது என்பதும் அதான் சொல்வது என்பதும் ஒன்றாக நடைபெறுகின்ற காரணத்தினால் சூரியன் மறைந்த பிறகுதான் அதான் சொல்லப்படுகிறது. அப்போ நாங்கள் அதான் சொல்லுகின்ற அந்த அடையாளத்தை வைத்து ஒருவர் நான் நோன்பு திறக்கிறத அதான் சொன்னாத்தான் நோன்பு திறப்பேன் என்றால் அந்த நடைமுறை பிழையானது. சூரியன் மறைந்தவுடன் நாங்கள் தாராளமாக நோன்பு திறக்க முடியும். அதான் சொல்லி முடிந்த பிறகு நோன்பு திறப்பது என்ற அந்த நடைமுறை 2-3 நிமிஷம் தானே, நப்சை கட்டுப்படுத்தி கொண்டிருக்கிறதா என்று அந்த பேச்சுக்கள் பேசுவது என்பது பிழையான நடைமுறை. ஏனென்றால் சூரியன் மறைந்தால் நோன்பு திறக்க வேண்டும் என்பது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளை. அதனை நடைமுறைப்படுத்துவதால் அதுதான் சிறந்தது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றதை பார்க்குறோம். இதில் சஹரில் இன்னும் ஒரு தவறு நடக்கிறது என்று சொன்னால், சில சகோதரர்கள் விடிசஹர் என்ற ஒன்றை நடைமுறைப்படுத்துகிறாங்க. அதாவது நோன்பு பிடிக்கணும் என்ற நியத்தோடு படுக்கிறாரு, தூங்கினவருக்கு தூக்கம் மிகச்சு சஹருக்கு கிடைக்கல அதான் சொன்ன பிறகுதான் எழும்புறாரு. அந்த சந்தர்ப்பத்தில் ஒரு தண்ணி டம்ளர் அவர் தண்ணி கிளாஸாவது குடிச்சிட்டு அதான் சொல்லி முடிஞ்சது, நோன்பு நியத்தோடு தூங்கினார், ஒரு தண்ணி கிளாஸாவது குடிச்சிட்டு என்ன செய்கிறாரு, நோன்பு பிடிக்கிறார். இந்த நடைமுறை சரியா என்று பார்த்தால் அதான் சொன்ன பிறகு ஒருவர் எழுப்பினால் நோன்பு நியத்தோடு தூங்கின இருந்தால் அவர் கட்டாயம் எதுவும் சாப்பிடக்கூடாது. விடிசஹர் என்ற ஒரு சிஸ்டம் இஸ்லாத்தில் இல்லை. பரலான நோன்பிற்கு விடிசஹர் என்ற ஒரு சட்டம் கிடையாது.
சுன்னத்தான நோம்பாக இருந்தால் காலையில் அதான் சொல்லிட்டு அது சுபகுலாம் முடிஞ்சு காலையில் வரைக்கும் அவர் ஒன்றும் சாப்பிடாமல் இருக்கிறார். காலைல 8 மணி ஆகுது, ஒன்றும் சாப்பிடலை. அந்த டைமில் ஒருவர் நான் இன்றைக்கி நோம்பு பிடிப்போம் நியத்து வச்சு சும்மா சுன்னத்தான ஒரு நோம்பு பிடிக்கிறார் என்றால் அது பிழை இல்லை. காலை வரைக்கும் ஒன்றும் சாப்பிடாமல் இருந்து 8 மணிக்கு ஒரு நியத்து வைக்கிறாரு. ஆனால் ஃபர்லான இந்த ரமதான் இப்படியான நோன்புகளுக்கு ஒருவர் அந்த காலையில் நியத்து வைக்கிற அந்த சிஸ்டம் என்பது பிழையானது. அதான் சொன்ன பிறகு ஒரு டம்ளர் தண்ணியை குடிச்சிட்டாவது நோன்பு பிடிப்போம் என்ற அந்த விடிசகர் சிஸ்டம் இல்லை, அது பிழையான நடைமுறை. அப்படி ஒருத்தருக்கு நடந்துட்டு என்று சொன்னால் என்ன செய்கிறது? எழும்புறார், அதான் சொல்லிட்டு நியத்தோடு தூங்கினால் அப்படி அவர் என்ன செய்வது? ஒன்றும் சாப்பிடாம அதை நியத்தை அவர் என்ன செய்யலாம்? நோன்போடு அவர் அன்றைய நாளை கழிக்க முடியும். இல்லை அவரால் எதுவும் சாப்பிடாமல் அவருக்கு நோன்பு பிடிக்க முடியாது. உடல் பலவீனம் என்றால் அவரது உள்ளத்தையும் தக்வாவையும் அடிப்படையாக வைத்து அவர் நோன்பை தொடரலாம். அல்லது அவர் அந்த நன்றைய தினம் சாப்பிடவில்லை என்ற காரணத்திற்காக நோன்பு பிடிக்காமல் இருக்கவும் முடியும். அதே போன்று இன்னும் இந்த விடயத்திலே நாங்கள் இந்த நோன்பு சம்பந்தமாக பார்க்கிற பொழுது இதில் நடக்கிற நிறைய ஏராளமான தவறுகளை நாங்கள் முதலாவதாக பார்த்து வருகிறோம். அதில் இன்னும் ஒரு விஷயம்தான் நோன்பை விட்டாக்கல். ஒருத்தர் நோன்பை விடுறாரு, அதாவது பயணத்திற்காக அல்லது நோய் காரணமாக ஒருவர் என்ன செய்கிறாரு? நோன்பை விடுகிறார் என்றால் அவர் என்ன செய்ய வேண்டும்? அதில் அல்லாஹு தாலா குர்ஆன்ல ஃபஇத்தத்தும் மின் ஐயாமின் உஹர், அவர் என்ன செய்யணும்? இன்னும் ஒரு நாளில் அந்த நோன்பை நோற்றுக்கொள்ள வேண்டும். ஒருவருக்கு நிரந்தர நோயாளி, அவரால் நோன்பு பிடிக்க முடியாது என்று சொன்னால் அவருடைய கடமை அவர் அந்த நோன்பு ஒவ்வொரு நோன்பிற்கும் பதிலாக ஃபிதியா கொடுக்க வேண்டும். ஒரு ஏழைக்கு ஒரு நாளைக்குரிய உணவு கொடுக்க வேண்டும். அப்போ ஒரு நாளைக்குரிய உணவை அந்த அளவை நாங்கள் பார்க்கிற பொழுது ஒரு நேரம் கொடுக்கணுமா 2 நேரம் கொடுக்கணுமா என்ற கருத்தும் இருக்குது. 2 நேரம் கொடுத்தால் சிறந்தது என்றும் சொல்லப்படுகிறது. அந்த அளவை நாங்கள் பார்க்கிற பொழுது அரைசா, அதாவது கையால் அழுகிற 2 அள்ளு அளவும் என்ன செய்ய வேண்டும்? ஒரு நாளைக்குரிய உணவாக கொடுக்க வேண்டும். அரிசி கொடுப்பதாக இருந்தால் கையால் 2 அள்ளு இந்த சேர்த்து 2 முறை அள்ளி கொடுக்கிற அளவு கிட்டத்தட்ட 1.5 கிலோ என்ன செய்யும்? அரிசி என்றால் வரும். இதை பணமாக ஒருவர் என்ன செய்கிறார்? கொடுக்கிறார் என்றால் அது கருத்து முரண்பாடு இருக்கிற விடயம். ஏற்றமானது உணவு கொடுப்பது என்பதுதான் சிறந்த ஒரு நடைமுறை என்பதை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ மன் தபிஅஹு பி இஹ்சானின் இலா யௌமித்தீன். அம்மா பஅத். அன்பார்ந்த உறவுகளே, இந்த நோன்பை விடுகின்ற இந்த பகுதியில் நோயாளிகள், பயணத்தில் இருப்பவர்கள், கர்ப்பிணி தாய்மார்கள், அதே போன்று பாலூட்டக்கூடிய தாய்மார்கள், இவர்கள் நோன்பை விடுவதற்கு இஸ்லாமிய மார்க்கம் சலுகை அளித்திருக்கிறது. இது வல்லாமல் இன்னும் ஒரு சாரார் நோன்பை விடுவாங்க. என்னென்னு சொன்னால், நாங்கள் வெயிலில் வேலை செய்யணும், கஷ்டப்பட்டு நாங்கள் உழைக்கணும், எங்களோட வீட்டில் குடும்பத்தில் இருக்கிறவங்க நாங்கள் உழைச்சாத்தான் என்ன செய்யலாம், அவங்களுக்கு நோன்பு பிடிக்கிறதுக்கு அது சரி சேர்த்து கொடுக்கலும். அதால் நாங்கள் என்ன செய்கிறோம்? தலைநோம்பு மட்டும் பிடிச்சிட்டு மற்ற நோம்பு மட்டும் பிடிக்கிற கிடையாது. இந்த தலைநோம்பு லிஸ்ட்டில் இருக்கிறார்கள். தலைநோம்பு மட்டும் பிடிக்கிறது, மற்ற ஒன்றும் பிடிக்கிறல்ல. காரணம், வெயிலில் வேலை கஷ்டப்படணும், உடம்பு வேதனை, நோன்பு பிடிக்க இயலாது என்ற ஒரு காரணத்தை சொல்கிறத பார்க்குறோம். அன்பாந்துரை போல தொழில் செய்வதை விட கஷ்டமானது தான் நோன்போடு யுத்தம் செய்வது. வெயிலில் நின்று நாங்கள் வேலை செய்கிறதை விட மிகவும் கஷ்டமானது தான் நோன்போடு ஒருவர் யுத்தம் செய்வது. எந்த நோன்போடு யுத்தம் செய்தார்கள்? ஏற்கனவே அந்த சஹாபாக்கள் வறுமையிலையும் பசியிலையும் பட்டினியிலையும் இருந்த சஹாபாக்களை பார்த்துத்தான் இஸ்லாமிய மார்க்கம் நோன்பையும் கடமையாக்குது. அந்த பட்டினியோடு இருக்கிற சஹாபாக்களுக்கு ஒருவேளை சாப்பிட்டால் இன்னொரு வேளை சாப்பிட்றதுக்கு உணவில்லாத சஹாபாக்களுக்கு பல நாட்கள் அடுப்பு எரிக்கப்படாமல் இருந்த வீட்டையுடைய அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்குத்தான் நோன்பு கடமையாகுது. அப்போ பசியை உணர்ந்த, பட்டினியை அனுபவித்த அந்த மக்களுக்குத்தான் நோன்பையும் அல்லாஹு தஆலா கடமையாக்கினான். அந்த நோன்போடு இருந்த சஹாபாக்கள் தான் யுத்தகலத்திலும் யுத்தத்தையும் சந்தித்து வெற்றி வாகைகளையும் சூடிக்கொண்டார்கள்.
அப்போ யுத்தம் செய்வதை விட நாங்கள் வெயிலில் நின்று வேலை செய்கிறது கஷ்டமானதாக இருந்தால் நாங்கள் நோன்பு பிடிக்கிறத விடுறதை பற்றி யோசிக்கலாம். அப்போ நோன்போட யுத்தத்தையே செய்த அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நோன்போடு யுத்தத்தையே செய்த சஹாபாக்களை பின்பற்றி வாழக்கூடிய, அல்லாஹுடைய தூதரை பின்பற்றி வாழக்கூடிய பின்பலி வந்த மக்களாக வாழையாடி வாழையாக வந்த நாங்கள் இந்த தொழிலை காரணம் காட்டி, வேலையை காரணம் காட்டி, வியாபாரத்தை காரணம் காட்டி, வெயில நிற்கணும் கஷ்டப்படணும் என்றதை காரணம் காட்டி நோன்பை நாங்கள் விடுகிறோம் என்று சொன்னால், நாங்கள் 1000 பேருக்கு நாங்கள் நோன்பு பிடிக்கிறதுக்கு உழைச்சி கொடுத்தாலும் நாங்கள் நோன்பு பிடிப்பதைப் போல அந்த கூலி கிடையாது சகோதரர்களே. எனவே வருடத்தில் ஒரு முறை வருவது, அதனை நாங்கள் தவறு விடுவதற்கு உள்ளம் யோசிக்கிறது என்று சொன்னால், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சில நபிமொழிகளை சொல்கிறார்கள். பாருங்கள், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, ஒரு காலம் வரும், அந்த காலம் ஆடைகள் இத்து போவதை போல இஸ்லாமிய மார்க்கம் இத்து போகும். அந்த காலம் வந்தால் எந்த அளவிற்கு காலம் மாறும், இஸ்லாத்தை விட்டு மக்கள் தூரமாகுவாங்க என்றால் அவர்களுக்கு நோம்பெண்டா என்னென்று தெரியாது, நோம்பெண்டாலே என்னென்று தெரியாது, தொழுகை என்றால் என்னவென்று தெரியாத ஒரு காலம் வரும். அந்த காலம் மிக சீக்கிரமாக வரும் என்று சொல்லி அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. இன்னும் ஒரு ஹதீஸில், முஸ்லீமில் வரக்கூடிய செய்தியில் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொல்கிறார்கள், ஒரு காலம் வரும், அந்த காலத்திலே மக்கள் நலவை பற்றி அறிந்து கொள்ள மாட்டார்கள். லா யஅரிஃபூன மஅரூஃபன், ஒரு நலவை கூட அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, அறிந்திருக்க மாட்டார்கள். ஒரு பாவத்தை கூட அவர்கள் எச்சரிக்கை செய்யப்பட மாட்டார்கள். அப்படிப்பட்ட ஒரு காலம் வருகின்ற பொழுது அவர்களுக்கு முன்னால் ஷைத்தான் தோன்றி அவர்களை, ஷைத்தான் கேட்பான், எனக்கு நீங்கள் கட்டுப்பட மாட்டீர்களா, எனக்கு நீங்கள் விடையளிக்க மாட்டீர்களா என்று சொல்கிற பொழுது ஷைத்தான்ட்ட அந்த மக்கள், நலவுகளை அறியாத மக்கள் கேட்பார்களாம், நீ என்னத்தை சொல்கிறாய், எதுக்கு நாங்கள் கட்டுப்படணும் என்று சொல்கின்ற சந்தர்ப்பத்தில் அந்த மக்களுக்கு ஷைத்தான் சிலை வணக்கத்திற்கு கட்டளிடுகிறான். அந்த மக்கள் சிலை வணக்கத்தை செய்வதற்கு முற்படுவார்கள். அல்லாஹு தாலா பாதுகாக்க வேண்டும். அன்பார்ந்த உறவுகளே, இன்றைய காலகட்டத்தை பொறுத்தவரையில் இப்படியான சமூகம் இப்பொழுதே உருவாகி கொண்டு வருகிறதா என்று யோசிக்கக்கூடிய அளவிற்கு மார்க்கத்தை பற்றி அறிவில்லாமல், மார்க்கத்தை பற்றி தூரமாக கொண்டு உலக மோகத்தில் எங்களது இஸ்லாமிய உறவுகள் சிக்கி தவித்து கொண்டிருக்கிறார்கள் என்பதனை கண்ணூடாக நாங்கள் காணுகிறோம். உறவுகளே, அல்லாஹு தாலா பாதுகாக்க வேண்டும். கடந்த கிழமை சென்ற புதன்கிழமை பள்ளி வாயிலே பயான் வைத்திருக்கிறார்கள். அந்த பயானுக்கு வந்தது ஒரு 10-15 பேர். தொழுகைக்கு வந்த கொஞ்சம் பேர் அந்த பயானுக்கு இருந்தாங்க. அதுலேயும் கொஞ்சம் பேர் ஏதோ முக்கியமான வேலையிடத்துக்கு சென்று விட்டார்கள். அப்போ நோன்புக்காக ஏற்பாடு செய்து நோன்பிட முக்கியமான விஷயங்களை சொல்லிக் கொடுக்கணும் என்பதற்காக தலைப்புகள் தெரிவு செய்யப்பட்டு வெளியூரிலிருந்து உலமாக்களை கொண்டு வந்து ஒரு பயானை வைத்தால் இருக்கிறதுக்கு ஆக்கள் இல்லை. மார்க்கத்தில் தன்னிறைவு காண்பது என்பது அன்பார்ந்த உறவுகளே இன்றைக்கு எப்படியான மனநிலை என்றால் நம்மளுக்கு எல்லாம் தெரியும் தானே. தலைப்பு போட்டால் இந்த தலைப்பில் எனக்கு எல்லாம் தெரியும். ஒரு தொழுகையை பற்றி ஒரு பயான் பண்ணினால் அல்லது மறுமையை பற்றி ஒரு பயான் பண்ணினால் இந்த தலைப்பு எப்பயோ ஒவ்வொரு மாதமும் இதை கேட்குறோம் தானே. இப்படியான மனநிலைகள் உருவாகி மார்க்கத்தில் தன்னிறைவு நாங்கள் காண்கிறோம். மார்க்கம் அதிகமாகங்களுக்கு தெரியும் என்று காண்கிறோம். ஆனால் நடைமுறைப்படுத்துவதற்கு நாங்கள் தவறிவிட்டோம். உறவுகளே, நடைமுறைப்படுத்துவதற்கு ஒரு பயான் நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்கு உள்ளம் இடம் கொடுக்கவில்லை என்று சொன்னால், ஒரு பயானில் வந்து அமர்வதற்கு எங்களுக்கு டைம் எடுக்க முடியவில்லை என்று சொன்னால், மார்க்கம் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முன் சென்ற சமூகம் அனுபவிக்காத, அவர்கள் செய்யாத தியாகங்களை, அவர்கள் அனுபவிக்காத கஷ்டங்களை எல்லாம் நீங்கள் அனுபவிக்காமல் சுவனம் நுழைய முடியாது என்று சொன்னார்கள் என்று சொன்னால், ஒரு டைமை கூட எங்களுக்கு மார்க்கத்தை படிக்கிறதுக்காக உட்காரத்துக்கு நேரம் ஒதுக்க முடியாத அளவுக்கு நாங்கள் வாழ்கிறோம் என்று சொன்னால் எங்கே எங்களது தியாகங்கள் இருக்கிறது? சுவர்க்கத்தை நாங்கள் ஆசை வைக்கிறோம், அதற்கான தியாகங்கள் என்பது கட்டாயம் அவசியமாக இருக்க வேண்டும் உறவுகளே. எனவே நாங்கள் மார்க்கத்திற்காக நேரம் ஒதுக்கக்கூடிய மக்களாக நாங்கள் மாற வேண்டும். அதே போன்று இந்த நோன்பிலே நாங்கள் இன்னும் தெளிவாக சில விடயங்களை புரிந்து கொள்ள வேண்டும். ஒருத்தர் நோன்போடு இருக்கிற டைமில் என்னென்ன விடயங்களை செய்யலாம்? சிலர் வந்து வீசிங் மூச்சு இருக்கிறாக்கள் இருப்பாங்க, நோயால், வீசிங் நோயால், மூச்சு நோய், ஆஸ்துமா நோயால் பாதிக்கப்பட்டாக்கள் இருப்பாங்க. இவங்க வைத்தியசாலையில் நெபியூலைஸ் பண்ணுற அந்த ஆவி பிடிக்கிற ஒரு மருத்துவ முறை
அல்லது வீட்டில் தண்ணீராவி பிடிக்கிற ஒரு மருத்துவ சிகிச்சை முறை, இது ரெண்டையும் அவர்கள் தாராளமாக செய்யலாம். இந்த முறை அவர்கள் மருத்துவத்திற்காக சிகிச்சையாக செய்கிற ஆவி பிடித்தல் முறை. அதே போன்று ஒருவர் இரத்த பரிசோதனைக்காக நினைக்கிறார், இரத்தம் கொடுக்கிறார் என்று சொன்னால் அதுவும் ஒருவர் நோன்போடு இருக்கிற பொழுது அனுமதிக்கப்பட்ட ஒரு விடயம். அதே போன்று இன்றைக்கு ஆற்றுல மூழ்கி குளிக்கக்கூடாது, கடலில் மூழ்கி குளிக்கக்கூடாது, நோன்பு முறியும் என்ற ஒரு தவறான ஒரு எண்ணமும் இருக்கிறது. ஆனால் எங்களுடைய வாய்க்குள் நீர் செல்லாமல் ஒருவர் ஆற்றிலோ குளத்திலோ அல்லது ஸ்விம்மிங் பூலிலோ ஏதோ மூழ்கி குளிக்கிற இடங்களில் மூழ்கி குளிப்பதிலும் எந்த, இன்னும் சிலர் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் வாய்க்குள்ளே எதுவும் போகக்கூடாதுன்றதுக்காக ப்ரஷ் பண்ணாமலும் இருப்பாங்க, பல் துளக்காமல் இருப்பாங்க. அதுவும் பிழையான ஒரு நடைமுறை. இஸ்லாமிய மார்க்கம் பல் துளக்குவதை வலியுறுத்துகிறது. அதில் நாங்கள் நோன்பு டைமில் கட்டாயம் என்ன செய்யணும், பல் துளக்க வேண்டும் என்ற ஒரு விடயத்தை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் நாங்கள் சிக்னலோ பல்படியோ ஏதோ ஒன்றை பயன்படுத்தி ஒருவர் பல் துளக்குவதால் நோன்பும் முறிந்து விடாது என்ற விடயத்தையும் நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று ஒருத்தர் மறந்து போய் சாப்பிட்டார், மறந்து போய் மிஸ் ஆகி ஏதோ ஒன்று குடிச்சிட்டார் என்று சொன்னால் அவர் நோன்பை திறக்க வேண்டிய அல்லது நோன்பை விட்டுவிட வேண்டிய அவசியம் கிடையாது. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, அவ்வாறு அவர் தவறுதலாக மறதியாக உண்டாலோ குடித்தாலோ அல்லாஹு தாலா அவருக்கு ரிஸ்க் அளித்திருக்கிறான், அல்லாஹு தாலா அந்த மனிதருக்கு உணவளித்திருக்கிறான் என்ற விடயத்தை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. எனவே தவறாக மறதியாக ஒருவர் அவ்வாறு செய்தால் குற்றம் கிடையாது. அதே போன்று இன்னும் ஒரு மிக முக்கியமான விடயம்தான், இந்த காலகட்டத்தில் இஃப்தார் என்ற நிகழ்வுகள் ஏற்பாடு செய்வார்கள். இந்த சந்தர்ப்பங்களில் இஃப்தார் செய்து அதற்குரிய ஏற்பாடுகளை செய்து இன்றைக்கு சோசியல் மீடியாவில் பரவ விடுற காலம். ஒரு ஸ்பெஷலான ஒரு சாப்பாடு செஞ்சால் ஃபோட்டோ ஒன்று எடுத்து ஸ்டேட்டஸில் போட்டு அப்படியே தங்க இருக்கிற குரூப்லாம் போட்டு ஷேர் பண்ணி விட்டுறது. அன்பார்ந்த உறவுகளே, அடுத்த மனிதர்களை மனன்மோகக்கூடிய செயற்பாடுகளாக இது அமையக்கூடும். சிலர் வெறும் தண்ணியோடு இஃப்தாரை செய்யக்கூடிய மக்களாக இருப்பாங்க. சஹருக்கு வெறும் தண்ணியை குடிச்சிட்டு சஹர் செய்கிற மக்களும் இருப்பாங்க. எங்களை அல்லாஹு தாலா அந்த நிலையில் வைக்காமல் ஏதோ ஒரு அடிப்படையில் நல்ல முறையிலே சஹர் செய்யக்கூடிய ஏற்பாடை தந்திருந்தால் அல்லது இஃப்தார் செய்யக்கூடிய ஏற்பாடை தந்திருந்தால் எங்களை நாங்கள் அடுத்தவர்களுக்கு படம் காட்டுவதை விட்டுவிட்டு அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக மாற வேண்டும். அதை ஃபோட்டோ எடுத்து ஸ்டேட்டஸ் போட்டு அடுத்த 10 பேருக்கு அதை பெருமையாக சொல்லி இப்படியான பெருமைக்கு பீத்துகிற வேலைகளை நாங்கள் கட்டாயம் தவிர்த்து கொள்ள வேண்டும். இது இஸ்லாமிய மார்க்கம் வன்மையாக கண்டிக்கிற ஒரு விடயம். அதே போன்ற உறவுகளே, இந்த நோன்பு காலங்களிலே எங்களுடைய அயலவர்கள், குடும்பத்தவர்கள், எங்களுடைய சொந்தக்காராக்கள், பக்கத்து வீட்டுக்காராக்களை கட்டாயம் அவர்கள் எவ்வாறு அன்றைய நாட்களை சாப்பாட்டில் கழிக்கிறாங்க, எப்படிப்பட்ட உணவுகள் உண்றாங்க, இருக்கா இல்லையா, எங்கள்கிட்ட இருக்குதா, ஏதாவது ஒன்று அவங்களுக்கு கொடுத்து அப்படி ஒரு பரஸ்பர உறவை நாங்கள் இந்த நோன்பு காலங்களிலே கட்டாயம் செய்து கொள்ள வேண்டும். ஏனைய காலங்களில் செய்வதை விட இந்த காலத்தில் இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷலாக எங்களோட குடும்பத்தை, எங்களோட அயலவர்களை, எங்கள் நண்பர்களை, அவங்களோட நோன்புடைய சிச்சுவேஷன், அவங்களோட உணவுகள்லாம் எப்படி இருக்குது என்ற ஒரு விஷயத்தை நாங்கள் இருக்கா இல்லையா விடயத்தை நாங்கள் கட்டாயம் கவனித்துக் கொள்ள வேண்டும் என்ற விடயத்தையும் நாங்கள் உள்ளத்திலே ஆழமாக ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். இறுதியாக ஒரு விடயத்தை சொல்லி முடிக்கிறேன். இந்த நோன்பு காலங்கள் வந்துவிட்டால் அதிகமாக பேசப்படுகிற ஒரு விடயம்தான் இரவு தொழுகைகள். நாங்கள் எத்தனை ரக்காத்துக்குள் தொழ வேண்டும், இரவு தொழுகை நோன்புல எத்தனை ரக்காத் தொழ வேண்டும். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிற அழகான தெளிவான ஒரு செய்தி. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானிலோ ரமலான் அல்லாத நாட்களிலோ 11 ரக்காத்துக்களை விட அதிகமாக தொழவில்லை என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொன்ன செய்தி சஹீஹாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த செய்தியை ஆதாரமாக வைத்து நாங்கள் 11 ரக்காத்துக்கள் தொழுவது என்பது சுன்னா, அதுதான் எங்களுக்கு வலியுறுத்தப்பட்டதாக காணப்படுகிறது. இன்றைக்கு 23 ரக்காத்துக்கள் பரவலாக தொழப்படுகிறது. அதுதான் சரி, 11 ரக்காத்துக்கள் தொழுவது பிழை என்ற ஒரு வழிகாட்டல் சமூகத்திலே கொடுக்கப்படுகிறது.
ஆனால் நாங்கள் ஹதீஸுகளை ஆதாரமாக வைத்து பார்க்கிற பொழுது அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 23 ரக்காத்துக்கள் நோன்பு காலங்களில் இந்த இரவு தொழுகைகளில் தொழுதார்கள் என்ற எந்த ஒரு சஹீஹான ஹதீஸையும் எங்களால் காண முடியாது. வருகின்ற சில செய்திகளும் லைஃபான அடிப்படையில் வந்திருக்கிற ஒரு காரணத்தினாலும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கியாமுல் லைல் நோன்பிலையும் நோன்பு இல்லாத காலங்களிலும் 11ஐ விட அதிகமாக தொழுததில்லை என்ற ஹதீஸை அடிப்படையாக வைத்து இரவு தொழுகைகளை நாங்கள் சுன்னாவின் அடிப்படையிலே 11 ரக்காத்துக்களை குடும்பத்தோடு சேர்ந்து தொழுது நோன்பு காலங்களிலே அல்லாஹு தஆலா எங்களுக்கு தருகிற வெகுமதிகளை குடும்பத்தோடு சேர்ந்து முழுமையாக அனுபவிக்கக்கூடிய மேன்மக்களாக அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் ஆக்கி அருள்வதோடு இந்த வருட ரமலானை முழுமையாக எங்களை பிடிக்க வைப்பதற்கு அல்லாஹு தஆலா நசீபாக்க வேண்டும். அதற்கு எங்களுக்கு தேக ஆரோக்கியத்தையும் எங்களுடைய ஆயுளையும் அல்லாஹு தஆலா நீட்டி வைக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு வாஹிரு தஅவதி அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.